வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. இந்த வீடியோ எடுப்பதற்கான நோக்கமே என்ன அப்படின்னா, பெரும்பாலான மாணவர்களுக்கு என்ன தெரியல, குரூப் 2A இருக்கக்கூடிய பதவிகளுக்கு 60,000 ரூபாய் சம்பளம் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை 60,000 ரூபாய் சம்பளம் இருக்குன்னு தெரிஞ்சாலும் எத்தனை பதவிகளுக்கு அந்த சம்பளம் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இந்த வீடியோல வித் ப்ரூஃபோட என்ன பார்த்தரலாம், எத்தனை பதவிகளுக்கு 60,000 ரூபாய் சம்பளம், எத்தனை பதவிகள் வரக்கூடிய 2024 நோட்டிபிகேஷன்ல 2A இடம் பெறும் அப்படிங்கறதையும் பார்த்தரலாம். ஆனுவல் பிளானர் நமக்கு டிஎன்பிஎஸ்சி ரிவைஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. ரிவைஸ் பண்ணி விட்டுருக்கும் போது ஒரு டீடைல் நம்மளுக்கு கொடுத்திருந்தாங்க. 2030 பதவிகள் குரூப் 2 பதவிகள், அதுல 2 எக்ஸாம் நடக்கும், 2A எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? என்னைக்கு நோட்டிபிகேஷன் வருது? ஜூன் மாதத்துல நோட்டிபிகேஷன் வருது, செப்டம்பர் மாதத்துல எக்ஸாம் நடக்குது. ரைட்? அந்த பதவிகளுக்கான சம்பள விகிதாச்சாரத்தை எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த லெவல் 19 லெவல் 12 ரைட்டுங்களா, இந்த சம்பள பிராக்கெட்ல இருக்கிறது மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல நடத்த போறாங்க. 2ஆ இருந்தாலும் சரி, 2A இருந்தாலும் சரி. அப்ப லெவல் 2ல இருந்து லெவல் 19 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 5 கட்டங்கள் இருக்குல்ல, இந்த 5 கட்டங்கள்ல எந்த கட்டத்துல உள்ள பதவியில நீங்க சேர்ந்தாலும் 60,000 ரூபாய் சம்பளம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது உறுதி. ரைட்? அப்ப உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், குரூப் 2A இருக்கக்கூடிய பதவிகளான 16, 13, 12 இந்த பதவிகளுக்கும் எது சார் இருக்கு அப்படின்னா 60,000 ரூபாய் சம்பளம் இருக்கு. அப்ப குரூப் 2 நோட்டிபிகேஷன்ல இதெல்லாம் வந்திருக்கா சார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். குரூப் 2 நோட்டிபிகேஷன்ல போஸ்ட் ஸ்லாப் அப்படிங்கறத பார்த்தாச்சு. இப்ப நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 12க்கு மேல இருக்கக்கூடிய ஸ்லாபுக்கு 60,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு பார்த்தாச்சு. அப்ப ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் விட்டுருந்தாங்க டிஎன்பிஎஸ்சி. அந்த ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர்ல 2Aக்கு என்னென்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல இருந்து வடிகட்டி என்ன கொடுத்திருக்கோம், உங்களுக்கு போஸ்ட கொடுத்திருக்கோம். 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 பதவிகளுக்கும் என்னது 60,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிங்க. ரைட்டா? இதற்கு என்ன சார் ஆதாரம் அப்படின்னா, முதல்ல என்ன சொல்லியாச்சு, ஸ்லாப உங்களுக்கு காட்டிட்டேன், 12ல இருந்து 16 வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியாச்சு. நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்ல சொல்லி இருக்கக்கூடிய பதவிகளையும் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிட்டேன். எத்தனை பதவிகள்? 6 பதவிகள். 12லயும் இருக்கு, 13லயும் இருக்கு. ரைட் சார், இத்தனை பதவிகளுக்கும் நோட்டிபிகேஷன் வருமா? டிஎன்பிஎஸ்சில ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கா? 2015லயும் நீங்க பாருங்க, 6 பதவிக்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ரைட்டா? இது 2015 உங்களால எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, அன்னைய நோட்டிபிகேஷன்ல சம்பள விகிதாச்சாரம் இப்படி இருந்துச்சு, 9(3) கிரேட் பே அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? 2015க்கு நம்ம பார்த்துட்டோம். 2018க்கு பாருங்க, 6 பதவிகளுக்குமே என்ன கேட்டிருக்காங்க, நோட்டிபிகேஷன்ல கால் ஃபார் பண்ணிருக்காங்க. அப்ப 6 பதவிகளும் ஒவ்வொரு வாட்டியும் வந்துகிட்டு இருக்கு. எஸ், 2022 கூட நீங்க எடுத்துக்கங்க. 2022லயும் இதற்கான நோட்டிபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, குரூப் 2A இருக்கக்கூடிய பதவிகளுக்கு 60,000 ரூபாய் சம்பளம் இருக்கு அப்படிங்கிற ஒவ்வொரு மாணவனுக்கும் அது தெரிஞ்சிருக்கணும். ரைட்? இப்ப எத்தனை பதவிகளுக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா 6 பதவிகளுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதுக்கு என்ன ப்ரூஃப்? 2015, 2018, 2028 சமீபத்துல நடந்த தேர்வுல கூட இந்த பதவிகளுக்கான நோட்டிபிகேஷன் கேட்டிருக்காங்க. ரைட் சார், எத்தனை பதவிகள் வரும்? 6 பதவிகள்னு தெரியும். அப்ப எத்தனை போஸ்ட், நம்பர் ஆஃப் வேகன்சி ஏதாச்சும் தெரியுமா சார் அப்படின்னு உங்களுடைய கேள்வி என் காதுல விழுது. அப்ப நம்பர் ஆஃப் வேகன்சிக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், 2015ல எத்தனை பதவிகள் இருந்துச்சு, இந்த 6 பதவிகள்ல மட்டுமே தான் சொல்றேன். 2018ல எத்தனை பதவிகள் இருந்துச்சு, 2022ல எத்தனை பதவிகள் இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுங்க. 2015ல 544 பதவிகள் இருந்துச்சு. 544ங்கிறது கம்மியா உங்களுக்கு தெரியும். கம்மியா தெரியறதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னா, 2015ல 1034 பதவிகளுக்கு மட்டுமே என்ன பண்ணாங்க, 2ங்கிற எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணாங்க. 2018ல இந்த 6 பதவிகள்ல எத்தனை போஸ்ட் சார் இருந்துச்சு அப்படின்னா 917 போஸ்ட் இருந்திருக்கு.
ரைட்டா 2022ல இந்த 6 போஸ்டுக்கு 400 பதவிகள் இருந்திருக்கு. 2022ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மொத்தம் இருக்கக்கூடிய 6000 போஸ்ட்ல வெறும் 550 போஸ்டுக்கு மட்டும்தான் என்னது 60,000 ரூபாய் சம்பளம் அப்படிங்கிறது. அந்த 60,000 ரூபாய் சம்பளம் 500 பதவிகள்ல 400 பதவிகள் எங்க இருக்கு? தற்போது டிஎன்பிஎஸ்சி அறிவிச்சிருக்கக்கூடிய 2A இருக்கு. அப்ப 15 இருந்தாலும் சரி, 18லயும் சரி, 22லயும் சரி, தோராயமாக 500 பதவிகள் நம்ம எடுத்துப்போம். ரைட்டா 1000 பதவிகளுக்கு 500 பதவிகள் வீதம் கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்ப நமக்கு எவ்வளவு சார் 2024 சொல்லியிருக்காங்க? 2030 பதவிகள் சொல்லியிருக்காங்க. 1000க்கு 500னா 2000க்கு 1000 பதவிகள் என்னவா இருக்கும்? 60,000 ரூபாய் சம்பளம் உள்ள பதவிகளாக இருக்கும் அப்படிங்கறதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்ப 2 விஷயம் தெரிஞ்சிருச்சு. 2A படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 60,000 ரூபாய் சம்பளம் இருக்கு அப்படிங்கிற விஷயம். இரண்டாவது விஷயம் எத்தனை பதவிகள் இருக்கு அப்படிங்கிறது 6 பதவிகள். அந்த 6 பதவிகள்ல நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு சார் வரும் அப்படிங்கறத அறிவியல் பூர்வமாக வித் தி ப்ரூஃப் உங்களோட கண்ணுக்கு முன்னாடி நான் எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்கேன். 2024 1000 பதவிகள் இருக்கும். இந்த 2 உண்மையும் தெரிஞ்சாச்சு. அடுத்து நீங்க செய்ய போறது என்ன சார் அப்படின்னா ஸ்டாப் விஷிங். எண்ணம் மட்டுமே போதாது, நீங்க செயல்ல இறங்கணும். செயல்ல இறங்குறதுனா என்ன சார்? நமக்கு பிலிமினரி அப்படிங்கிறது 2 தேர்வுக்கும் ஒன்றுதான். ரைட்டா 2ஆ இருந்தாலும் சரி 2A இருந்தாலும் சரி மாணவர்களுக்கு எந்த விதத்திலையும் தோய்வு வந்துடக்கூடாது அவங்க படிக்கிறதுல. அப்ப 2ல ஒரு மாணவன் தான் தேர்ந்தெடுத்தா அப்படின்னா எனக்கு 60,000 ரூபாய் சம்பளம் இருக்கு அப்படிங்கிற பாசிட்டிவ் மோட்டிவேஷன் அவனுக்கு இருக்கும். ரைட்டா அப்ப 2A இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த பாசிட்டிவ் மோட்டிவேஷன் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 2 உண்மைகள் தெரியணும் அப்படிங்கறத நான் விருப்பப்பட்டேன். உண்மை என்ன 60,000 ரூபாய் சம்பளம் 2 கேண்டிடேட்டுக்கு மட்டும் இல்ல 2A கேண்டிடேட்டுக்கும் இருக்கிறது. அப்ப உங்களுடைய படிப்பை என்ன பண்ணிடக்கூடாது? எக்காரணத்தை கொண்டும் தோய்வை நோக்கி சென்றக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி தான் உங்களுடைய படிக்கட்டு இருக்கணும். இரண்டாவது உண்மை என்ன அப்படின்னா 6 பதவிகள்ல 1000 வேக்கன்சி நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? இந்த 60,000 ரூபாய்க்கு மேல உள்ள சம்பளத்தை எதிர்பார்க்கிறோம். 60,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் இருக்கு அப்படிங்கறத அரசு பதவியை வெறும் சம்பளத்தால மட்டுமே நீங்க மெஷர் பண்றீங்களான்னு கேட்டா சம்பளத்தால மட்டுமே மெஷர் பண்ணல. நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் நீங்க ஒவ்வொரு நாளும் படிக்கக்கூடிய செயலுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன தர போறாங்க? அரசு பதவி அப்படிங்கறத தர போறாங்க. அந்த அரசு பதவியில 60,000 ரூபாய் இருக்கக்கூடிய சம்பளம் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். உங்களை தொடர்ந்து பல்வேறு மாணவர்களும் என்ன பண்ணுவாங்க? டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிப்பதற்கு ஆயத்தம் ஆவார்கள் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கோடு இந்த வீடியோவை கொடுத்திருக்கோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ டு ஆல்.